இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எட்சிலேருந்து ஒரு ப்ரைஸை நீங்கள் எப்படி லிஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். எட்சிலேருந்து எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கும், அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பிடிக்கணும், அவங்க சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதேமாதிரி எட்சியில் வந்து எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, அதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம், மொத்தமாக எவ்வளோ சார்ஜஸ், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்காங்கிறத ஃபுல் டோட்டலாகவே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அடுத்து எப்படி எட்சியில் வந்து லிஸ்டிங் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எட்சியில் என்ன சார்ஜஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஃபீஸ் இருக்குது. அது எவ்வளோ பிடிப்பாங்கன்னா, இப்போ 100 ரூபா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து 0.20% வந்து ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஃபீஸுங்கிறத பிடிப்பாங்க. அதுக்கடுத்து ப்ராசஸ் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. ப்ராசஸ் ஃபீஸ் வந்து எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 25 ரூபா ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிடுவாங்க. அது போக 5%. இப்போ 100 ரூபா நீங்கள் லிஸ்ட் பண்ணாலும் 25 ரூபா அதில் எடுத்துருவாங்க. அது போக 5% வந்து அதுக்கு 25 + 5% வந்து இதுக்கு கணக்கு. இது போக டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோனா, அவங்க சேல் பண்ணுறதுலேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்குள்ள ஃபீஸ் வந்து 6.5%. அதோட ப்ரைஸ் இது 6.5% வந்து உங்கள் டோட்டல் அமௌண்ட்டில் நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் ப்ரைஸ்லேருந்து 6.5% வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இது போக ஆஃப் சைட் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆஃப் சைட் ஆட்ஸ்னால் இப்போ நம்ம ஆடே வேறு வெப்சைட்டில் கிளியர் பண்ணலாம். கூகுள் கீழேயே நமக்கு இந்த கார் டாய்ஸ்னு அடிச்சிங்கன்னா காருக்கு நிறைய வருமா, அதை மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லையும் எட்சியே இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்ஸ் மூலமாக பண்ணால் 15% எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்க. நம்ம இப்போ யாருக்குமே சொன்ன சார்ஜிலேருந்து எக்ஸ்ட்ரா 15% பிடிப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஆடில் உங்களுக்கு சேல் ஆகலை, உங்கள் ப்ராடக்ட் அப்படி சேல் ஆகலைன்னா அந்த 15% வந்து பிடிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த ஆட்ஸை நீங்கள் போய் ஆஃபும் பண்ணிக்கலாம். அப்படி ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த 15% வந்து உங்களுக்கு எப்பவும் பிடிக்காது. ஆனால் சேல்ஸ் வந்து ஆகுமாங்கிறது டவுட்டு. புதுசாக நீங்கள் இப்போ தான் நியூவாக ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இது மேக்ஸிமம் ஆனில் தான் இருக்கும் ஓப்பன் பண்ணும்போதே. அதனால் அதை ஆஃப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சேல்ஸ் ஆன பிறகு நீங்கள் எப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் சைடு ஆகுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு தான். ஸோ அதுக்கு வந்து 15% பிடிப்பாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்சியோட டோட்டல் சார்ஜஸ் இது வரைக்கும் மொத்தமாக இப்போ நான் சொன்ன சார்ஜஸ்லாம் மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 27%, அது கிட்டத்தட்ட 26.79% வரும். ஸோ நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கோங்க, 27% எடுத்துக்கோங்க. அந்த ஆஃப் சைட் ஆட்ஸை மட்டும் நீங்கள் இதில் மைனஸ் பண்ணீங்கன்னா 14% தான் அவங்களோட சார்ஜஸ் வந்து இருக்கும். இது வந்து ஆஃப் சைட் ஆட்ஸை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா 27% மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 27% வந்துடும். அது ஆஃப் சைட் ஆட்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 12% வரும். டோட்டலாக ஆஃப் சைட் ஆட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டா 12% வரும். ஸோ மேக்ஸிமம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். ஸோ அதாவது மொத்தமாக இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு சேல் நடந்துச்சுன்னா எட்சி சைடில் இருந்து டோட்டலாக 27%, 100 ரூபாயில் 27 ரூபா அவங்க எடுத்துப்பாங்க. அது போக 27% எடுத்துப்பாங்க. 100 ரூபாயில் 27% அவங்க எடுத்துப்பாங்க. அது போக இன்னும் பேனார்லேயும் இருக்குது. பேனார்லேயும் இந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த இதில் நான் 27% சொல்கிறேன்ல, அதுலேருந்து 25 ரூபாவும் சேரும். இப்போ நீங்கள் 100 ரூபா ப்ராசஸ் ஃபீல 100 ரூபா இருக்கா, இந்த 27% அந்த ப்ராசஸ் ஃபீல 25 ரூபா இருக்கா, அதுவும் சேரும். இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு தான் ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதில் 25 ரூபா யாருக்கே அந்த இதில் ப்ராசஸ் ஃபீல போயிடும். அது போக 27%. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 52 ரூபா கிட்ட அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த இது நீங்கள் யோசிச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பிறகு போடுங்க. பார்த்துக்கோங்க, ப்ராசஸ் ஃபீல 25 ரூபா எடுத்துப்பாங்க. அதனால 100 ரூபா தான் லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா 48 ரூபா கிட்ட தான் உங்கள் கை கிடைக்கும். எட்சி அக்கௌண்ட்டுக்கே 48 ரூபா பேலட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் 100 ரூபா நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ண 125 போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த 25 கட்டாலும் 100 ரூபாயில் 27% எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆஃப் சைட் ஆட்ஸ் இவ்வளோ இல்லாமல் ஒரு ரெகுலராக சேல்ஸ் நடந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு 12% பிடிப்பாங்க. அப்படி 12% பிடிச்சதுன்னா உங்களுக்கு 12 ரூபா தான், 100க்கு 12 ரூபா தான் பிடிப்பாங்க. எனக்கு இது வரைக்கும் எட்சியில் 2 சேல்ஸ் நடந்திருக்கு. 2மே ஆஃப் சைட் ஆட்ஸ் மூலமாக மட்டும்தான் எனக்கு சேல்ஸ் நடந்தது. இப்போ பேனாரை பற்றி பார்த்துக்கலாம். பேனால டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னு ஒன்று உண்டு. டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னா இப்போ எட்சியில் பெர்சன்டேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சார்ஜஸ்லாம் அவங்க எடுத்த பிறகு இருக்க அமௌண்ட் தான் பேனாருக்கு ஏற்றுவாங்க, பேனார் வேலட்டுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேனார் வேலை இப்போ 100 ரூபா தான், அதில் 7 to 10% அவங்க பிடிப்பாங்க. 100 ரூபாயில் 10 ரூபா, 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா கூட அவங்க பிடிக்கலாம். அது வந்து அந்த பெர்சன்டேஜ் கணக்குப்படி மாறும். இதில் பேனரில் இன்னொரு இது இருக்குது, யாருமே அது சொல்லலை, அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள $2000, அதாவது $2000 வந்து டாலர் கணக்கில் 12 மாசத்துக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள வரணும். அப்படி வரலன்னா ஆனுவல் சார்ஜஸ் வந்து பேனார் உங்களுக்கு போடுவாங்க. ஆனுவல் சார்ஜஸ் எவ்வளோனா $29 to 95% டாலர், 29.95 பிடிப்பாங்க. மொத்தம் பார்த்தா $30 கண்டவுண்ட் வச்சுக்குவாங்க. $30 பிடிப்பாங்க ஆனுவல் சார்ஜ். $2000 உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள வரலன்னா.
ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எட்சி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்போ எட்சியில் ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறேன், பேனாரில் ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறேன், எப்படி நான் கால்குலேட் பண்ணி நினச்சிங்கன்னா மொத்தமாக டோட்டலாக சேர்த்து ஒரு 35% கணக்கு வச்சுக்குவோம். 25 ரூபா இப்போ நான் சொல்றதை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா எட்சியில் வந்து ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்க. அப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா 25 ரூபா நம்ம ப்ராசஸ் ஃபீக்கு எடுத்து வைக்கணும். ஸோ அந்த 25 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. 100 ரூபாய் 25 125 ஆட் பண்ணிக்கோங்க. அது போக 35% மொத்த சார்ஜ் பேனா இருக்கும் எட்சிக்கும் சேர்த்து 35% சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 25 ரூபாய் யாருக்குமே ஆட் பண்ணிட்டோம். அந்த 25 எப்பவும் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 100 ரூபா நீங்கள் ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரைஸ் அதுக்கு ஒரு 25 ரூபா ஆட் பண்ணிக்கோங்க. அது போக 35%, 100 ரூபா 35% எவ்வளவு? 35 ரூபா. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் பண்ணணும்? 25 ரூபாவும் ஆட் பண்ணணும். அது போக 100 ரூபாய்க்கு 35 ரூபா அதையும் ஆட் பண்ணணும். ஸோ அதையும் செக் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணுங்க. 35 ரூபா 100 ரூபாய்க்கு 35 ரூபா. அப்போ நீங்க பிரைசஸ் கூட அந்த பெர்சன்டேஜும் கூடும். ஸோ இதை நீங்க செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 ரூபாய்க்கு சேல் பண்ணீங்கன்னா 60 ரூபா அதுக்கிட்ட அவங்க பெர்சன்டேஜ் போயிடும். ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா 60 ரூபா எடுத்துருவாங்க. அப்போ 160 ரூபா அப்படி. அப்போ 160 ரூபாங்கிறத ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கையில கிடைக்கும். ஸோ அதை நீங்க ப்ராடக்ட் கரெக்டாக ப்ரைஸஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ யூஎஸ் டாரிஃபுக்கு அடுத்து எப்படி பண்ணலாம்னு அடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து நாளைக்குள்ள வீடியோல பெர்சன்டேஜ் வந்து எப்படி நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம எட்சிலே வெப்சைட்லேயே இருக்குது. அதையும் அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணலாம்ங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எட்சியை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கீழே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன்.